ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வரக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங்ஸ் வந்து நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். இன்னையிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள் நமக்கு ஆரம்பிக்க போது. நம்ம இத்தனை நாள் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோமோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நமக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதாவது இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்ல தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இன்னைக்கே நாங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா சார்? இன்னிலேருந்து கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சொல்கிறாங்களே சார், அப்போ இன்னிலேருந்தே நாங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்கு இருக்கலாம். முக்கியமாக நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய வெப்சைட், அதாவது ஆல் இண்டியா கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்? ஏன்னா நிறைய பேர் தவறுதலாக நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸ்க்கும் நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங் மூலியமாக தான் போகணும், இன்னொரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜுக்கு நம்ம வந்து இது மூலிமா போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிங்க. நல்லா நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 15% சீட்டுக்கு ஆல் இண்டியா கவுன்சிலிங், அதாவது எம்சிசி கவுன்சிலிங் மூலமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதாவது டீம்டு யூனிவர்சிட்டி, எல்லா ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டீம்டு யூனிவர்சிட்டி பெய்ட் சீட்னு சொல்கிறோம்ல, 25 lakh 30 lakh ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் பார்த்தீங்களா? அதாவது மார்க் குறைவாக இருந்தாலும் அமௌண்ட் இருந்தால் என்ன பார்த்தா படிக்கிற மாதிரியான அந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் நம்ம வந்து எம்சிசி மூலயமா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். 2 lakh வந்து செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த 2 கேட்டகரி தான் எம்சிசி கவுன்சிலிங் நம்ம அப்ளை பண்ணணும். ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ எப்படி நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா செப்பரேட்டாக நம்ம அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது அது தனித்தனியாக நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களோட ஸ்டேட் கவுன்சிலிங்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். எம்சிசிக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதை தெளிவாக நீங்கள் என்ன சொல்றதா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதனால யாரெல்லாம் இன்னைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம்னா, நான் வந்து அந்த 15% சீட்டு, அதாவது கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய 15%க்காக நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எம்சிசி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட மார்க் வந்து 177 தான் இருக்குது, என்னோட மார்க் 200 தான் இருக்குது, என்னோட மார்க் 250 தான் இருக்குது, என்னோட மார்க் வந்து 300 தான் இருக்குது, அப்போ நான் டீம்டு யூனிவர்சிட்டி பக்கம் போகலான்னு ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு வந்து ஃபீஸ் வந்து ஒரி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எம்சிசி கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணலாம். அப்போ டீம்டு யூனிவர்சிட்டி போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது, சார் ஏதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் குறைவாக இருக்குமா, ஏதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் குறைக்க முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம். அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க, நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஓகே, நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய வெப்சைட் வந்து இதுதான், சரியா? அதாவது எம்சிசி வெப்சைட் வந்து இதுதான், மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி வந்து இதுதான், சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அபோட்டர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு யூஜி மெடிக்கல் சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த யூஜி மெடிக்கலை நீங்கள் எப்பயுமே கிளிக் பண்ணி வச்சுக்கணும். இதில் தான் நமக்கு தேவையான அப்டேட்ஸ் எல்லாமே வரப்போகுது. இன்னைக்கு என்ன அப்டேட் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னா, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து ஏற்கனவே நிறையா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி போக போகுது, ப்ரைவேட் காலேஜ் எல்லாம் ஒரு 4-5 காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்கல்ல. இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன் இன்னைக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கையில் வேக்கன்சி லிஸ்ட், அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம கையில் கிடைக்க போகுது. அந்த சீட் மேட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நியூஸ்லேயே வரும். ரொம்ப முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியதாச்சு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட், இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இந்த பார்ட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமானது, சரியா? இந்த பார்ட்டில் தான் நமக்கு எல்லா அப்டேட்டுமே, உங்களுக்கு முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே இங்கே தான் நமக்கு வரும். இங்கே பாருங்க, கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் யூஜி கவுன்சிலிங் வில் பி ஸ்டார்ட் ஃப்ரம் 5th August, சரியா? நாளையிலிருந்து தான் நமக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நாளையிலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து நமக்கு வந்து சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். அது வந்து 10 o'clock மேலே கூட வரலாம். எம்சிசி சொல்லவே முடியாது எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நம்ம நினச்சி பார்த்தீங்கன்னா சொல்லவே முடியாது. அது இன்னைக்கு நைட்டு கூட என்னாச்சு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம், அந்த மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அப்டேட் வந்த உடனே நாம் என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு வந்து லைவே வந்து என்னாச்சு பார்த்தா உங்களுக்காக அப்டேட் பண்ணி, ஏன்னா எந்தெந்த காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி மாறி இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியணும்ல. அதனால் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். அதாவது தமிழ்நாடு பசங்களுக்கு சந்தோஷமான நாளாக இருக்க போதா, இல்லை வந்து இது ஒரு துக்கமான நாளாக இருக்க போதா அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நிறைய ஒரு 4-5 ப்ரைவேட் காலேஜஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டிக்காக அப்ளை பண்ணி வச்சிருக்காங்க. அது இன்னைக்கு தான் நமக்கு தெரிய போகுது எந்தெந்த காலேஜஸ் வந்து டீம்டு யூனிவர்சிட்டியாக மாறப்போகுது அப்படிங்கிற அப்டேட் தெரியும். சப்போஸ் ஒரு 1 or 2 காலேஜஸ் போச்சுன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு 5-6 காலேஜஸ் வந்து போச்சு அப்படின்னா கட் ஆஃப் இன்னமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் வாய்ப்புகள் வந்து இருக்குது. பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பர் வின்சென்ட்.